இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அணுகாது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரபாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அதாவது இந்த வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வார்களாம். அவர்களுக்கு மிகுந்த ஜலப்பிரபாகம் வந்தாலும் அவர்களை அணுகாது. பக்தி உள்ளவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். அதாவது தேவன் எங்களை தெரிந்து கொண்டுள்ளார். வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று. ஆகையால தேவன் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டுள்ளார். எங்களிடத்தில் தேவன் பக்தியை பார்க்கிறார். அப்படி பக்தி உள்ளவர்களாக இருக்கிற நாங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறார். நாங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோமாக இருந்தாலே எங்களுக்கு தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குது என்பதுதான் அர்த்தம். எங்களிடத்தில் தேவன் மேலே நம்பிக்கை விசுவாசம் இல்லை என்றால் நாங்கள் அவரிடத்தை நோக்கி விண்ணப்பம் செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறபடியால் தேவன் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். ஏனென்றால் எங்களிடத்தில் பக்தி காணப்படுகிறது. அப்படி பக்தி உள்ள மனிதர்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் அதை கேட்பார். அது மாத்திரமல்ல, அப்படி பக்தி உள்ளவர்களுக்கு மிகுந்த ஜலப்பிரபாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட பக்தி உள்ளவர்களாய் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது அது எங்களை மூழ்கடிக்காது, அது எங்களை சேதம் ஒன்றுக்கும் உள்ளாக்காது. ஆகையால நாங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்பார். எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது எங்களை அணுகாது. ஆகையால எப்பொழுதும் பக்தி உள்ள ஜனங்களாய் தேவனையை நோக்கி பார்த்து அவரை நோக்கி